ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர் தன்னுடைய ஷேரை வித்துக்கிட்டே இருக்காரு. இதனால நாமும் தன்னுடைய ஷேரை வந்து விற்கணுமா? இல்லை. ஏனென்றால் அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அந்த 5 விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். வெல்கம் டு மணி டாக்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னுடைய ஷேரை விற்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய வீடு வாங்குறதுக்காகவோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காகவோ அல்லது எஜுகேஷன் செலவுக்காகவோ அல்லது குடும்ப செலவுகளுக்காகவோ அல்லது மருத்துவம், தனிப்பட்ட கடனை திருப்ப செலுத்த, மற்றொரு பிஸ்னஸில் முதலீடு செய்ய, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தனிப்பட்ட செலவினங்களுக்காக தன்னுடைய ஷேரை விற்கிறாரு அப்படின்னா அதில் 2% ஆர் 5% நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும். இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 கோடி ரூபா ஷேர் இருக்குன்னா அதில் ஒரு 50 கோடி ரூபா ஷேரை விற்கிறாரு அப்படின்னா அது 60% இருந்து 58% குறையுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மோசமா அப்படி நம்ம உடனே சேல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் விற்கிறாரு, தொடர்ந்து விற்கிறாரா, அல்லது கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு நெகட்டிவ் சைன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷேரை விற்கணும். ரெண்டாவது கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோன் ரீபேமெண்ட்டு அல்லது பிளட்ஜ் ரிலீஸ்க்காக தன்னுடைய ஷேரை விற்கிறாரு அப்படின்னா அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோன் ரீபேமெண்ட்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி பேங்க்கில் தன்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக லோன் வாங்கியிருக்காரு, அதை வந்து அவர் ரீபே பண்ண நினைக்கிறாரு. அதுக்காக தன்னுடைய ஒரு 600 கோடி ரூபா ஷேர்லேருந்து ஒரு 100 கோடி ரூபா ஷேரை விற்கிறாருன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சைனாக கிடையாது. ஏன்னா லோனை ரீபே பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். அதேமாரி பிளட்ஜ் ரிலீஸ் பண்ணுறாரு. பிளட்ஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஷேரை வந்து பார்த்திங்கன்னா அடமானம் வச்சு கடன் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பணம் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய வீட்டு பத்திரமோ அல்லது பைக்கோ காரோ அடமானம் வச்சு பணம் வாங்குகிறோம். அது மாதிரி அவருடைய தன்னுடைய ஷேரை வந்து அடமானம் வச்சு கடன் வாங்குறாரு, அதை திரும்ப மீட்கிறாரு. அதுக்காக தன்னுடைய ஷேரை விற்கிறாருன்னா இது ஒரு நல்ல சைனாக தான் பார்க்கணும். தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஒரு ப்ரொமோட்டர் தன்னுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக தன்னுடைய ஷேரை விற்கிறாரு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம பேனிக்காக தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கிட்ட 60% ஷேர்ஸ் இருக்குது, அதில் ஒரு 10% வந்து சேல் பண்ணி அவர் ரியல் எஸ்டேட்லையோ அல்லது ஃபாரின் எக்ஸ்போஷர்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து நம்ம அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண வேண்டும். நாளாக தன்னுடைய ஷேரை வந்து அவர் விற்கிறாருன்னா அந்த இடத்துல நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது புதிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரா அல்லது புதிய முதலீடுகளில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரா. ஃபார் எக்ஸாம்பிள், எனர்ஜி செக்டரில் அவர் புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாரா அல்லது தன்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ண வேண்டும். 5வது சைன் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ரொமோட்டர் கண்டினியூஸாக தன்னுடைய ஷேரை வந்து விற்றுக்கிட்டே இருக்கிறாரு, அதாவது அவருடைய கம்பெனி மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதிலிருந்து எக்ஸிட் ஆகிறது நல்லது. இதனுடைய சைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெவென்யூ குறையுது, ப்ளஸ் அவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு, ப்ராஃபிட்டு எல்லாமே குறையுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன் வந்து நல்லா தெரியும். அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறதே ஒரு